உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒரு ஜாதகத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் மூவரும் இணைந்தால் ஏற்படும் பலன்களைப் பற்றி இந்த வீடியோவில் காண்போம். சூரியனுடன் புதன் சேர்க்கை, சூரியனுடன் சுக்கிரன் சேர்க்கை போன்ற சேர்க்கைகளைத்தான் நாம் அடிக்கடி பார்ப்போம். சூரியன், சுக்கிரன், புதன் மூவரும் இணைவது என்பது அபூர்வமாக ஏற்படும் சேர்க்கை. அதை பற்றித்தான் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம். சூரியன் ஒரு ஒளி கிரகம், உழைக்கும் ஆற்றலை தரக்கூடிய கிரகம், சம்பாத்தியத்தை தரக்கூடிய கிரகம். சூரியன் தன் ஆட்சி வீடான சிம்மத்திலோ உச்ச வீடான மேசத்திலோ அமர்ந்திருந்தால் நல்ல பலன்களை வழங்குவார். அதேபோல் 3, 6, 10, 11 என்ற உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் நல்ல பலன்களை வழங்குவார். சுக்கிரனை பொறுத்தவரை அவர் ஒரு பெண் கிரகம், நளினமான கிரகம். வாழ்க்கை சுகபோகங்களை அனுபவிப்பதற்கு ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். ரிஷபம், துலாம் ஆகிய இரு வீடுகளுக்கு சொந்தக்காரர். எனவே இந்த இரு வீடுகளும் பழுதுபடாமல், சுக்கிரனும் பழுதுபடாமல் இருந்தால் வாழ்க்கை சுகபோகங்களை ஒரு ஜாதகர் அனுபவிக்க முடியும். இல்வாழ்க்கை சுகம், சொத்துகள், வீடு, மனைவி போன்றவற்றை சுக்கிரன் தான் தர முடியும். புதனை பொறுத்தவரை கல்வி அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் காரகம் வகிப்பவர். நகைச்சுவை உணர்வுகளை தரக்கூடிய கிரகம். ஒரு ஜாதகத்தில் புதன் பலமடைந்தால் ஜாதகருக்கு நல்ல கல்வி அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் புதன் தருவார். புதன் கெட்டால் புத்தி பேதளிக்கும். புதன் சுபராசிகளில் சுபரோடு சேர்ந்திருந்தால் ஜாதகர் நல்ல கல்விமானாக இருப்பார், பண்டிதனாக இருப்பார், அறிவாளியாக இருப்பார், பேச்சாற்றல் நிறைந்தவராக இருப்பார். சூரியனுக்கு மிக அருகில் சுற்றி கொண்டிருக்கும் ஒரு கிரகம் சூரியன், புதன். சூரியன் இருக்கும் டிகிரியிலிருந்து 28 டிகிரிக்குள்ளாகத்தான் புதன் இருப்பார். சுக்கிரன் சூரியனிலிருந்து 48 டிகிரிக்குள்ளாக இருப்பார். சூரியனுடன் புதன் சேர்ந்தால் புத ஆதித்ய யோகம் உருவாகும். அதாவது இந்த யோகம் ஜாதகரை அதிபுத்திசாலியாக்கி அதன் மூலம் புகழ்பெற வைக்கும், செல்வந்தன் ஆக்கும். எந்த அளவுக்கு சூரியனுடன் புதன் நெருங்கியிருக்கிறாரோ அந்தளவுக்கு ஜாதகருக்கு புத ஆதித்ய யோகம் ஏற்படும். இந்த யோகம் ஜாதகரை நிபுணனாக்கும். அதாவது ஏதாவது ஒரு துறையில் ஜாதகனை நிபுணனாக்கி அதன் மூலம் புகழ்பெற வைக்கும், செல்வந்தன் ஆக்கும். ஆண் கிரகமான சூரியனும் பெண் கிரகமான சுக்கிரனும் சேர்ந்தால் அதி தீவிரமான காதல், அன்பு ஏற்படும். சூரியனுடைய வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி புதனுக்கு மட்டும்தான் உண்டு. புதனுக்கு வக்ர அஸ்தமன தோஷம் கிடையாது. ஆனால் சுக்கிரன் சூரியனுடன் மிக நெருங்கக்கூடாது. ஏனென்றால் சுக்கிரன் சுக்லத்துக்கு சொந்தக்காரர். அவர் சூரியனுடன் மிகவும் நெருக்கமாக சென்றால் ஒரு ஜாதகனின் விந்தணுக்கள் பாதிக்கப்படும், குழந்தை பேறு கிடைக்காது. அது மட்டுமல்லாமல் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஒரு ஜாதகனை சண்டைக்காரனாக மாற்றும். இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை 7ஆம் இடத்தில் ஏற்பட்டால் இல்வாழ்க்கையில் பிளவு ஏற்படும். எனவே சுக்கிரன் சூரியனுக்கு மிக அருகில் சென்றால் ஜாதகனுக்கு விந்தணுக்கள் பாதிக்கப்படும். சேர்க்கை மட்டும் ஏற்பட்டாலும் ஜாதகரை சண்டைக்காரராக மாற்றும். அடுத்து சுக்கிரனும் புதனும் சேர்க்கை பெறுவதை பற்றி பார்ப்போம். ஆயக்கலைகள் 64க்கும் சொந்தக்காரர் சுக்கிரன். அவரும் புத்திசாலித்தனத்தை தரும். புதனும் சேர்வது நல்ல உயர்வான பலன்களை தரும். ஜாதகனை சிறந்த கலைஞனாக்கும். ஏதாவது ஒரு கலையில் நல்ல தேர்ச்சி பெற வைக்கும். இவர்கள் இருவரும் இணைவது என்பது ஜாதகனுக்கு நல்ல இல்வாழ்க்கை சுகத்தையும் குடும்பத்தையும் செல்வ நிலையையும் தரும். சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ புகழ் பெற வைக்கும். எனவே சூரியன், சுக்கிரன், புதன் மூவரும் ஒரு ராசியில் இணையலாம். ஆனால் சுக்கிரன், புதன் இருவரும் சூரியனுடன் மிக நெருக்கமாக அமரக்கூடாது. நல்ல நிலையில் மூவரும் ஒரு ராசியில் இணைந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதாவது சூரியன் தலைமை தாங்கும் பண்பை தருபவர். அவருடன் புத்திசாலித்தனத்தை தரும் புதனும் கலைகளுக்கு அதிபதியான சுக்கிரனும் சேர்வது நல்ல யோகத்தை ஜாதகருக்கு தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.